Hi guys, welcome back to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்லாம் நைட் டு சண்டே. ஸோ அதில் மேட்சஸ், அதோட ப்ரிவ்யூ அண்ட் அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அதோட ரூமர்ஸ் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அதில் முதல் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான் ஹவுசன் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹியூமன் மணி வந்து ஒரு போலில் தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறவங்க தான் வின்னர். ஸோ அந்த மேட்ச்சு. ஸோ அதை என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து டான் ஹவுசன் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ டான் ஹவுசன் தான் ஜெயிப்பார். ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பென்டா வர்சஸ் ஷேட் கேபிள் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷேட் கேபிள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ எப்போ தான் அவர் வந்து அவரோட மேஸ்கை வந்து எல் கிராண்டே அமெரிக்கானோலேருந்து தோத்தாரோ அப்போலேருந்து அவரோட மொமெண்டம் வந்து செமையாக டபிள்யூ வந்து அவரை பில்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ பென்டாவும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் அவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பில் டிஃபெண்ட் பண்ணி எதுவுமே பெருசாக பண்ணலை. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஷேட் கேபிள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆவாருங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த மேட்ச் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டர்ஸ் மேட்ச்சு. ஸோ இதில் ஜெயிக்கிறவங்க வந்து சிஎம் பங்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற மேட்ச்சில் வந்து வின்னர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாமி செயின் வர்சஸ் ஃபின் பேலர். ஸோ அந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபின் பேலர் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமி செயின் ஏற்கனவே அவர் சாம்பியன்ஷிப் தோத்த கடுப்பில் ஒரு மாதிரி போயிட்டுருக்காரு. அதனால ஃபின் பேலரும் நல்லா மொமெண்டம் வச்சு நல்லா மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு டபிள்யூ ஓரளவுக்கு அவரை வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புஷ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதைப்படி பார்த்தாலே நமக்கு வந்து ஃபின் பேலர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மேட்ச் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் சாம்பியன் வர்சஸ் பேரன் கார்பின் ரிட்டர்ன் ஆனார். இப்போ தான் ஒரு 2 வாரம் முன்னாடி ஸ்மாக் டவுனில் மாசாக ரிட்டர்ன் ஆகிருப்பார் பேரன் கார்பின். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு இடையில மேட்ச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேரன் கார்பின் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் அவரோட என்ட்ரன்ஸு அவரோட பேச்சு மற்றபடி ரிங்கில் எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால இப்போ பேரன் கார்பின் ஜெயிச்சார்னா அவருக்கு நிறைய ஃபியூட்ஸ் இருக்குது. ஏற்கனவே அவர் டபிள்யூடபிள்யூல எக்ஸ் எம்ப்ளாயிங்கிறனால அவருக்கு நிறைய ஃபியூட்ஸு நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கும். ஸோ அவரை வச்சு வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனை ஓரளவுக்கு டபிள்யூடபிள்யூஆல் இழுத்துட்டு போக முடியும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேரன் கார்பின் தான் ஜெயிக்கிறது வாய்ப்பு ஜாஸ்தி. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வந்து வேக்கண்ட்டாக விட்ட உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான இன்டரிம் சாம்பியன்ஷிப் லேடர் மேட்ச்சு. ஸோ 5-வே மேட்ச்சு, 5 பேர் ஆட போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் வர்சஸ் ஜேட் கார்கில் வர்சஸ் செல்சி கிரீன் வர்சஸ் டிஃபனி ஸ்ட்ராட்டன். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஜூலியா வர்சஸ் லாஷ் லெஜெண்டு. அதில் ஜெயிக்கிறவங்க 5வது மெம்பராக ஆட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேருக்கு தான் இருக்குது. ஏன்னா ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஷார்லட் ஃப்ளேர் வந்து ஜெயித்ததுக்கப்புறம் அலெக்சா பிளிஸ் வந்து ஷார்லட் ஃப்ளேருக்கு எதிராக ஹீல் டர்ன் ஆகி அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு மேட்ச் நடக்கும் ரெசில்மேனியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்லட் ஃப்ளேர் ஜெயிக்கிறதுக்கானதான் வாய்ப்பு ஜாஸ்தி இந்த மேட்ச்சில். ஸோ அந்த மேட்ச் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா த மெயின் event, the World Heavyweight Championship match, Seth freaking Rollins versus Roman Reigns. ஸோ இந்த மேட்ச்சுக்கு தான் ஹைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏற்றிருக்காங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இது வரைக்கும் செத் ராலின்ஸை தோக்கடிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை பில்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி உடையும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் த ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இது வந்து ஏன்னா இது ஒன்று தான் அவரோட கரியர்லேயே வந்து செத்ராலின்ஸை தோக்கடிக்க முடியலைங்கிற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அவருக்கான கடைசி வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிசி தான் ஜெயிக்கணும்.
ஸோ இதுதான் கைஸ் நைட் 2ஓட கார்டு. ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் விடுங்க, எந்த மேட்ச்சுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய ரூமர்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இவர் ட்ரோ மேக்கெட்டை ரிட்டர்ன் ஆன வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிட்டர்ன்ஸுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரேண்டி ஆர்டனும் ரொம்ப நாளாக காணும், ஸோ அவரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் யாரோட ரிட்டர்னை பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கீங்க. அப்புறம் வந்து உங்களோட கருத்துக்கள், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.